அனைவருக்கும் வணக்கம். நான் ரெகுலராக ஒரு கடைக்கு போயிட்டுருப்பேன். எனக்கு என்ன திங்ஸ் தேவையாக இருந்தாலும் நான் அந்த கடைக்கு ரெகுலராக போவேன். அந்த கடையில் நிறைய பொருள் இருக்குது. அது ஒரு சூப்பர் மார்ட். ஓகே, நிறைய பொருள் இருக்குது அங்கே. நான் அந்த கடைக்கு போகும்போதெல்லாம் நம்ம பொருள் வாங்கும்போது இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுவேன் எப்போவுமே. அதில் எனக்கு ஒரு ஹாப்பி. அதனால் நான் அப்படி பார்ப்பேன். எனக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ்லாம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் மேஜிக் பாக்ஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக் பற்றி தெரிஞ்சுது. ஸோ அந்த மேஜிக் பாக்ஸ் நம்மளும் ஏன் ரெடி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நாள் யோசித்தேன். பட் வாங்கணும்னு யோசித்தேனே தவிர அதில் முழுமையாக நான் இன்வால்வ் ஆகலை. ஸோ எப்போ நான் அந்த பாக்ஸை வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணனோ அன்னைக்கு அதே போல் அந்த கடைக்கு போனேன். வேறு ஏதோ பொருள் வாங்க போகும்போது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அப்படி வரும்போது அந்த மேஜிக் பாக்ஸ் என் கண்ணில் பட்டுச்சு. மேஜிக் பாக்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது என் மனசில் ரொம்ப நாளாக இருந்தது தான். ஆனால் எப்போ நான் அதை கட்டாயம் எனக்கு அந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணனோ அப்போ எனக்கு அந்த பாக்ஸ் நான் ரெகுலராக போகிற கடையிலேயே எனக்கு ஈஸியாக அவைலபிளாக இருந்தது. அப்போ தான் எனக்கு தெரியும் அந்த பாக்ஸ் ரொம்ப நாளாக அங்கே இருக்குது அப்படின்னு. ரொம்ப நிறைய முறை நான் அந்த கடையை போயிருக்கேன், பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள் வாங்கியிருக்கேன். ஆனால் அந்த பாக்ஸ் என் கண்ணுக்கு தெரிஞ்சதே இல்லை. எப்போ நான் அந்த பாக்ஸை கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணேனோ அப்போ தான் அந்த பாக்ஸ் என் கண்ணுக்கு தெரியுது. இது மாதிரி நம்மளோட லைஃப்பில் மனசுக்குள்ளே நிறைய கோல்ஸ் வச்சுக்கிட்டே தான் இருக்கும். பட் அந்த கோல் மேலே நம்ம எப்போ முழுமையான நம்பிக்கையோட தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறோமோ அந்த கோல் நம்ம பக்கத்துலேயே இருக்குங்கிறது அதுக்கப்புறம் தான் நம்மளால் உணர முடியும். நான் அப்படி வாங்கின மேஜிக் பாக்ஸ் தான் இது. ஸோ இந்த பாக்ஸை நான் எப்படி ஈஸியாக அட்ராக்ட் பண்ணணும், அது மாதிரி உங்கள் கோல்ஸையும் நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடலாம். எப்போ அப்படின்னா உங்களோட கோல் மேலே உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கணும். உங்களுக்கு அது லைஃப்பில் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த விஷயத்தை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா யூனிவர்ஸ் நம்மளுக்கு எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதை ரிசீவ் பண்ண நம்ம தான் அப்பப்போ தவறிடுறோம். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. என்னோடய கோர்சஸில் நிறைய ஜாயின் பண்ணணும் அப்படின்லாம் கேட்குறீங்க. நிறைய பேர் என்னோடய குரூப்பில் இருக்கீங்க. நான் ரெகுலராக ஃப்ரீ செஷன் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் ஒரு சிலர் தான் அதை ரெகுலராக அட்டன் பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு லைஃப்பில் அது வேணும் அப்படின்ற ஒரு லைட்டான எண்ணம் தான் இருக்குது. உங்களோட கோல் மேலே உங்களுக்கு முழுமையான நம்பிக்கையும் ஈடுபாடும் இருக்குது அப்படின்னா அதை நோக்கி உங்களோட பயணத்தை ஆரம்பிங்க. இந்த நிமிஷத்துலேருந்து ஆரம்பிங்க. உங்களோட லைஃப்பில் நிறைய கோல்ஸ் இருக்குது, நிறைய விஷயம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற எண்ணத்தோடு நிறுத்திடாமல் இது எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ற முடிவோடு நீங்கள் ஒவ்வொரு ப்ராக்டிஸும் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கோல்ஸ் எல்லாமே சக்ஸஸாக ஈஸியாக மாறிடும். உங்கள் கிட்ட தான் இருக்குது உங்களோட சக்ஸஸ். நம்ம அந்த சக்ஸஸை பார்க்க தவறிடுறோம். யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்க ரெடியாக இருக்குது. யூனிவர்ஸ் கிட்ட ரிசீவ் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களோட கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா செஷன்ஸும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பை ரொம்ப ஈஸியாக்கிக்கோங்க. தேங்க்யூ.